உங்கள் லைஃப்பில் சில பேர்த்திட்ட பேசிட்டு வரும்போது ஹாப்பியாக ஃபீல் ஆகும், சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப பிளஸ்ஸடாக ஃபீல் ஆகும். அதுவே சில பேர்த்திட்ட பேசிட்டு வரும்போது மனசு ரொம்ப பாரமாக இருக்கும், ஹெவியாக ஃபீல் ஆகும், இரிட்டேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும், எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். அப்போது அவங்க பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எனர்ஜி வேம்பயர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், அதை உரியிறது. அதனால தான் எனர்ஜி வேம்பயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட எனர்ஜியை ஸ்லோவாக ட்ரெயின் பண்ணிடுவாங்க. எப்படின்னா, அவங்களோட ஹேபிட் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அனதர் திங், அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிக்காம அவங்க ரிப்பீட்டடாக அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அவங்க கூட கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட எனர்ஜி டோட்டலாக ட்ரெயின் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ரிப்பீட்டடாக ப்ராப்ளம்ஸை பற்றியே மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்பாங்களே தவிர அவங்கக்கிட்ட பாசிட்டிவாக எந்த விஷயமுமே இருக்கவே இருக்காது. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது உங்கள் எனர்ஜியும் ட்ரெயின் ஆகிடும். அவங்க அனதர் திங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஹேபிட் அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களோட கருத்துக்கள் வந்து அவங்கள ஏற்றுக்கவே மாட்டாங்க. கடைசியாக நீங்கள் தான் தப்பு பண்ணங்கிற மாதிரியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி மனிதர்களை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மென்டல் பீஸாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலேயும் அவங்க கூட போய் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து தள்ளியே இருந்துக்கலாம். எங்கேயும் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலே நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.